வட்டி சதவீதம் ஃபஸ்ட்டு தந்திப்பாங்க. அதாவது நீங்க 10% தான் இங்க கூட்டு வட்டியாக கணிக்க வட்டி சதவீதம் வந்திக்குது. 60,000 ரூபாய் கடனாக எடுத்துக்கிறேங்க. 2.5 வருடங்களுக்கு பிறகுதான் அதை திரும்ப மீள செலுத்த வேண்டியது. 2.5 வருடங்களுக்கு பிறகு 2.5 வருடம் என்றா அரை வருடம் என்று சொன்னா 6 மாதங்கள் 15 நாள் 15 நாள் யார் சொன்ன 15 நாளே அரை வருடம் என்றா 15 நாளா? இது வருடம் 2.5 வருடம். நீங்க யோசிப்பீங்க அரை மாதம் அரை மாதம் இல்ல 2.5 வருஷம் கருத்து என்ன பாத்தீங்களா நீங்க இந்த என்ன கேட்டதுக்கு விட சொன்னதால உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆக போறீ. இப்ப அரை மாதம் அரை வருஷம் சொன்னா 15 நாளா? அது சரியா பிள்ளை இல்லையா? 15 நாள் இல்ல அரை வருடம். அரை வருஷம் சொன்னா ஒரு வருஷத்துல அரைவாசி. ஒரு வருஷம் சொன்னா 12 மாசம் 12 மாதங்கள். அப்ப அரை வருடம் எத்தனை மாதங்கள்? அரை வருடங்கள் எத்தனை மாதங்கள்? 6 மாதம் 6 மாதங்கள் 6 மாதங்கள். சரியா? இப்படி நாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனாலே எல்லாருக்கும் வியர் தூத்தும் இல்லையா? சிலாக்கள் படிக்காதாக்களுக்கு வியர்க்கும், படிச்சாக்களுக்கும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். ஏன் டைமுக்கு செஞ்சுக்குவோமா, கேட்ட கேள்வி எல்லாம் ஈஸியா ஆயிக்குமா, அங்கிட்டு திருப்பி பாக்குறேன் இங்கிட்டு திருப்பி பாக்குறேன், அப்படித்தானே எக்ஸாம் ஹாலுக்கு போனா. சிலாக்கள் படிச்சு வராதாக்களுக்கு கவலையே இல்லை, படிச்சவனை பிடிச்சி இது பண்ணி விட சரித்தான்ட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்கள பக்கமும் பார்க்க வேணும். விட கேட்கிறாக்கிட்ட பக்கமும் பார்க்காம எங்களோட வேலையை மட்டும்தான் நாங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனா பார்க்கணும். அதுக்கு முதல் சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல்ல எல்லாம் கேள்வி கேட்கிற நேரம் டவுட் சொல்லி கொடுக்கறது படிச்சு கொடுக்கறது அது பிரச்சனை இல்லை. எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு யாரும் சொல்லி கொடுக்கப்படாது. அது படிச்சத பேர் எழுதணும் இல்லையா? படிச்ச பிள்ளைய படிப்பானே ஏமாகுவாங்க. டைம் சும்மாவே டைம் இல்ல. அந்த படிச்ச புள்ள கஷ்டப்பட்ட ஒரு கேள்வி செஞ்சுட்டு அந்த இடையில பத்தி டிஸ்டர்ப் பண்ற நேரம் அந்த பிள்ளைக்கு ஐடியா வந்த ஐடியாவும் போய்த்திடும். மூட மாத்தப்படாது. அது எக்ஸாம் ஹால் அமைதியாக செல்றதுக்கான காரணம் என்ன? அந்த பிள்ளைட மூட் மாறப்படாது. யோசிச்சுட்டு போற மாதிரியே அப்படி செஞ்சுட்டு போக விடணும். அது இல்லாட்டி எக்ஸாம் ஹால சத்தம் இல்லாம பேசிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? மத்தாக்கள் ஒத்தரையும் பேச விட்டு இல்லையா? அது சிந்தனை மாறப்படாது. ஒரு ஃப்ளோக்கு அந்த புள்ள வரும் கேள்வி செஞ்சுட்டு திடீர்னு இன்னொருத்தர் என்ன செய்ய நடந்தா திடீர்னு அதை பார்க்கும். அதோட அந்த பிள்ளைக்கு என்ன எப்படி செஞ்சுட்டு வந்தவங்க எல்லாம் மறந்து போய்த்திடும். அதனால அந்த போக்கஸ் மாறாமைக்கத்தான் எக்ஸாம் ஹால் எவ்வளவு பெரிய அமைதியாயிருக்கு இல்லையா? அந்த நேரத்துக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுக்க போனீங்கன்னா அது உங்களுக்கு அணியாம போயிட்டு. அதனால நல்லா படிங்க எல்லாரும். ஆனா படிக்கிற டைம்ல ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு கேள்வியை டிஸ்கஸ் பண்ணி குரூப்பா படிங்க. ஒருத்தருக்கு டவுட் வந்து இன்னொருத்தட்ட கேளுங்க இல்லையா? அது பிரச்சனை இல்லை. படிக்கிற நேரம் ஓகே. எக்ஸாம் ஹாலுக்கு போனா எல்லாரும் அவங்களோட முயற்சியில செய்யறதுதான் பெஸ்ட். சரியா? அப்படித்தான் செய்யணும். பாருங்க, ஒரு வருஷம் சொன்னா 12 மாதங்கள். அப்ப அரை வருடம். இது வந்து அரை வருடம், அரை மாதம் அல்ல. 2.5 வருஷம்டா 2 வருடங்களும் அரை வருஷம். அப்படித்தான் 2 சகார 2.5 2ஐயும் அரையும் கூட்டினால் 2.5. ஆகவே 2.5 வருடம் என்று சொல்றது 2 வருஷமும் அடுத்து அரை வருஷம். அரை வருஷம்ன்றது 6 மாதங்கள் மாசத்துல சொல்றா. அப்ப 2 வருடம்டா 12 மாதம், அரை வருஷம் 6 மாசம். சும்மா அதை கிளியரா விளங்கிங்க. ரைட்? ஓகே. இப்ப நான் கேள்வி இப்போ நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கிறது இல்ல விளங்கிச்சேன். நான் திரும்ப திரும்ப முக்கியமான பாயிண்ட் விளம்பரப்படுத்திட்டு கேள்வியோட எண்ணிக்கை முக்கியம் இல்லை. இத்தனை கேள்வி செஞ்சு முடிக்கணும், 100 கேள்வி செய்யணும் அப்படி இல்லை. ஒரு கேள்வி செஞ்சாலும் அதை நீங்க ஃபுல்லா கிளியரா விளங்குறீங்களான்றதான் முக்கியம். சிலாக்கள் 1000 கேள்வி செய்வாங்க. ஆனா என்ன செய்யற இல்ல, ஒரு கேள்வியை கேட்டா அதை இன்னொருத்தருக்கு விளம்பரப்படுத்த தெரியாது. என்ன விஷயம் சொல்லிக்குன்னு தெரியாது. ஆனா சும்மா செஞ்சுட்டு போறேன். ஆனா கொப்பி நிறைய 1000 கேள்விக்கு அந்த கிளாஸ்ல போய் 1000 கேள்வி படிச்சேன், 100 கேள்வி படிச்சேன். ஆனா ஒரு கேள்வியை கேட்டாலும் விட செல்ல தெரியாத மாதிரி ஒரு கேள்வி வந்தா இல்லையா? அது அந்த கேள்வியை விளங்கெடுக்கிறீங்களதான் விஷயம். ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கெடுக்கணும். கேள்வி நல்லா விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி விட எந்த ஒரு கேள்வி வந்தாலும் நீங்க செய்வீங்க. நான் விளங்கப்படுத்தினேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கிட்டு தானே. இப்ப நீங்க எந்த ஒரு கேள்வி வந்தாலும் அதை அணுகுவீங்க ஈஸியா. கேள்வியில வர அந்த ட்ரிக்ஸை தான் நீங்க முக்கியமா படிக்கணுமே தவிர நிறைய கேள்வி செய்யறதை விட ட்ரிக்ஸ் தான் முக்கியம். ஒன்னாவது அப்புறம் எல்லா கேள்வியும் நீங்க செய்யணும். கேள்வி செஞ்சுட்டு ட்ரிக்ஸ் தெரியா, கேள்வியில பாவிக்கிற சொற்கள் எப்படி அணுகிறது, என்ன செல்ல வரான்றது விளங்க இல்லாமக்கிறேன்னா நீங்க இன்னும் சரியா படிக்க இல்லைன்னு அர்த்தம். இதுவும் மெட்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான். ரைட்? ஓகே. அப்ப என்ன காட்டிக்கிறாங்க? இப்ப கடனை செலுத்த போறீங்க. மொத்த தொகைன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்க. மொத்த தொகைன்னு சொன்னா கடனாக எடுத்தது. கடனாக எடுக்கிறேங்கண்டா கடனாக எடுத்ததுன்னு வரும்.
இல்ல பேங்க்ல வைப்பு செய்யறீங்கன்னா வைப்பு செஞ்ச பணம்னு வரும் ஒண்ணாவது, அல்லது வைப்பு செய்தது ஓர் போட்டியினர் வைப்பு செய்தது. சக என்ன? வட்டி. வட்டி வரும் தானே. அப்ப கடனாக நீங்க எடுத்தது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கடனாக எடுக்கிறது தான் வருது. அதனால வைப்பு செஞ்சது இல்ல, கடனாக எடுத்தது. அப்ப கடனாக எடுத்ததோட வட்டியையும் கூட்டினதுதான் மொத்த தொகை. அப்ப இதைத்தான் அவங்கள்ட்ட கேக்குறாங்க. நீங்க கடனாக எடுத்த தொகை உங்களுக்கு தெரியும் 60,000, வட்டி தெரியாது. ஆனா ஒரு சமன்பாடு இல்லையா? முதலாம் மெத்தட் படி செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் தனித்தனியாக வரும். அது வட்டியை வேறையா கண்டு கூட்டலாம். 2ஆம் மெத்தட் படி செஞ்சீங்கண்டா புதுசா வந்தாக்களுக்கு என்ன முதலாவது மெத்தட் 2ஆம் மெத்தட் தெரியாமிக்கலாம். நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க ரெக்கார்டிங்க பாருங்க. முதலாவது ரெக்கார்டிங்ல இருந்து 2 கிளாஸ் தான் இருமேட்ஸ். அந்த 2 ரெக்கார்டிங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன முதலாம் மெத்தட் 2ஆம் மெத்தட் விளங்கும். சரியா? இப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை. அதை பத்தி படித்தாரத மட்டும் நீங்க புதுசா வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வாராக்களுக்கு என்ன அது முதலாம் மெத்தட் 2ஆம் மெத்தட் தெரியும். சோ முதலாம் மெத்தட் படி செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா தனித்தனியாக வட்டி தொகை வரும். முதலாம் வருஷத்துக்குரிய வட்டி வரும், 2ஆம் வருஷத்துக்குரிய வட்டியை காணுவீங்க. அந்த படிப்படியை செஞ்சுட்டு போற நேரம் அடுத்த அரை வருஷத்துக்குரிய வட்டியை காணுவீங்க. அப்புறம் 3 வட்டியையும் கூட்டுவீங்க. சரியா? அதோட கடனாக எடுத்ததையும் கூட்டுவீங்க. கூட்டி விட கொடுக்கலாம் மொத்த தொகைக்கு. அப்படியும் செய்யலாம். இல்ல 2ஆம் மெத்தட் படி செய்யும் போது நேரடியாக மொத்த தொகையை தான் வரும். 2ஆம் மெத்தட்னு சொன்னா என்ன? 2ஆம் மெத்தட்ல எப்பயும் காண்றதுனாங்க மொத்த தொகையை தான். சரியா? கடனாக எடுத்தது வட்டி 2ஐயும் கூட்டி வார விடையத்தான் நாங்க 2ஆம் மெத்தட்ல காண்றோம். 2ஆம் மெத்தட்ல காண்றது எப்பயுமே மொத்த தொகையை தான். அது வட்டி மட்டும் வாரது இல்ல அது. சரியா? அப்ப 2ஆம் மெத்தடுக்குள்ள செஞ்ச வேண்டாம் அந்த கேள்விய மொத்த தொகையை கண்டுட்டு மொத்த தொகையில இருந்து என்னத்தை கழிச்ச முடிச்சா வட்டியை காணலாம். சொல்லுங்க பாப்போம். ஸ்டூடெண்ட் சீக்கிரங்களா? மொத்த தொகையில இருந்து என்னத்தை கழிச்சா வட்டியை காணலாம். இங்க கேட்டதே மொத்த தொகை தான். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. வட்டியை மட்டும் கேட்டால் 2ஆம் மெத்தட் படி செஞ்சா மொத்த தொகை தான் வரும். வட்டி மட்டும் கேட்கப்படும் போது 2ஆம் மெத்தட்ல செய்யற நேரம் மொத்த தொகையில இருந்து என்னத்தை கழிச்சா வட்டி வரும். தூங்குறீங்களா? எல்லாரும் மீக்கிறீங்களா? 2ஆம் மெத்தட்ல கணிக்கிற நேரம் வாரது மொத்த தொகை தானே. அப்ப மொத்த தொகையை தான் இங்க கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்வி ஓகே. வட்டி மட்டும் கேட்டால் என்ன செய்வீங்க? மொத்த தொகையில இருந்து எதை கழிச்சா வட்டி மட்டும் வரும்? கடனாக பெற்ற தொகையை கழிச்சு. எடுத்த பணம். எஸ் குட். எடுத்த பணம். அதாவது கடனாக பெற்றது அடுத்த பணம் இல்லையா? நாங்க அதை கழிச்சா வட்டி மட்டும் வரும். எஸ் அதான் கேட்டேன். இந்த கேள்வி என்ன உங்களுக்கு மொத்த தொகை தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப 2ஆம் மெத்தட் படி செய்யும் போது நேரடியா வார விடதான் விடை. ஏன்னா அதுல வார விஷயம் என்ன? மொத்த தொகையை தான் காண்றோம். என்ன 2ஆம் மெத்தட் படிச்சுக்கிறோம். 2ஆம் மெத்தட்ல இந்த கேள்வி எப்படி செய்யறது? முதலாவது என்னத்தை போட சொன்னேன் நான்? கடனாக பெற்றது எடுத்த பணம் இல்லையா நாங்க பேங்க்ல இருந்து. எவ்வளவு எடுத்துக்கிறோம் கடனாக? கடனாக எடுத்துக்கிறோம் 60,000 ரூபாய் தர. அடுத்த என்னத்தை போடணும் நாங்க? 100க்கு வட்டி ஜாவீதம் போடணும். இப்பதான் நீங்க கவனம். எத்தனை வருஷம்? 2.5 வருஷத்துக்கு போடணும். அப்ப வட்டி 6 மாதங்களுக்கு ஒரு தடவை கணிக்கப்படுதுன்னு செல்ல இல்ல, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வட்டி கணிக்கப்படுது. அப்ப 2.5 வருஷத்துல பாருங்க 1+1+1/2 வரப்போகுது. அப்ப முதலாம் வருஷம் முடிய நேரம் ஒரு வட்டி அணிப்பாங்க, அடுத்த வருஷம் முடிய நேரம் ஒரு வட்டி அணிக்கப்படும், அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு வட்டி அணிக்கப்படும். சரி? அப்ப இந்த ஈக்குவேஷன் 100ன் மேல் 100ன் மேல் 100ன் மேல் என்று 3 முறை போடணும். ஏன்னா இங்க ஒரு வட்டி, இங்க ஒரு வட்டி, இங்க ஒரு வட்டி. அதனாலதான் இந்த 100ன் மேல் 100ன் மேல் 100ன் மேல் என்று 3 முறை நீங்க போட வேண்டி வரும். உங்களுக்கு ஈஸிக்காகத்தான் நான் இப்படி விளம்படுத்துறேன். நல்லா அவதானிச்சீங்க. இல்லாட்டி ஒருத்தருக்கு என்ன நடக்குன்னு வழங்க இல்ல. சில ஆட்களுக்கு எல்லாருக்கும் வழங்குற மாதிரி தான் விளம்படுத்தணும். நான் அதனாலதான் இவ்வளவு சிறுசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, வழங்குற மாதிரி நல்லா அவதானிச்சீங்க. இப்ப நீங்க 2.5 வருஷத்துக்கு பிறகு என்ன திருப்பி கொடுக்கணும். அந்த 2.5 வருஷம் சொன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு பிறகுதான் வட்டி கணிப்பாங்க. ஏன்னா அங்க செல்லி இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி கணிக்கப்படுதுன்னு செல்லி இல்ல. அதனால ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் வட்டி கணிக்கிறாங்க. சோ முதலாம் வருஷம் முடிஞ்சோடனே வட்டி கணிப்பாங்க, அடுத்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே வட்டி கணிப்பாங்க, திரும்ப ஒரு அரை வருஷம் முடிக்குது அந்த அரை வருஷத்துக்குரிய வட்டியை கணிப்பாங்க. சரியா?
இந்த என்ன அரை வருஷம் தானே மீது ஒரு வருஷம் முடிய முடிய வட்டி அணிச்சிட்டு வந்தோடனே திரும்ப ஒரு அரை வருடம் மிக்க அப்ப அரை வருஷத்துக்கு ஒருக்கா திரும்ப ஒரு வட்டி 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வட்டி கணிக்கப்படும். அதனால 100ன் மேல் 100ன் மேல் 100ன் மேல் 3 வரணும். 3 பாட்ட பிரித்தால சோ வட்டி சதவீதம் எவ்வளவு சந்திக்குது 10% தான் கூட்டு வட்டி சதவீதம். கூட்டு வட்டி சதவீதம் எவ்வளவு 10% கேள்வியில சந்திக்கிறேன் 10%. நான் சொல்லி தந்திக்கிறேன் கூட்டு வட்டி சதவீதம் சொன்னா அது ஒரு வருஷத்துக்கு தானே, ஒரு வருடத்துக்கு தான் கூட்டு வட்டி சதவீதம் தாரது. அப்ப இது ஒரு வருஷம் தானே, ஆகவே இங்க பயம் இல்லாம 10% போடணும். 10 போடுற இப்ப சதவீதம் போடப்பட அது 100 கீழே போட்டா மேல சதவீதம் போடுறது இல்ல. அவ 100ன் மேல் 10 இந்த 10 தான் கீழே போடுறோம். இந்த வட்டி சதவீதத்தை மேல போடுறோம். 100க்கு 10 போடுறதால சதவீதம் போட வேண்டிய அவசியம் இல்ல. சதவீதம்ன்றது 100க்கு பாக்குறது. அதனாலதான் கீழே 100 போட்டோன்னே சதவீதம் போடுறது இல்ல. ரைட். திரும்ப என்ன அடுத்த வருஷத்துக்கு வட்டி அணிக்கிற நேரம் இப்ப நான் அனுப்புற மொத்த தொகை தானே. சோ மொத்த தொகை என்றதால மேல போடுற பெருமானத்தோட 100 கூட்டணும். ஏன்னா இந்த சமன்பாடுல நான் காணப்படுறது மொத்த தொகை. அப்ப 10%தோட 100 கூட்டினா 110. திரும்ப இந்த வருஷத்துக்கு ஒரு 10% வரும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தானே, ஒரு வருஷத்துக்கு தானே வட்டி சதவீதம் தந்திக்குது. அப்ப இது ஒரு வருஷம் தானே, அப்ப இந்த 10% தான் வரும். மொத்த தொகை நான் இந்த சமன்பாட்டுல காண்ற. அதனால 100 கூட்டுங்க, இதோட 100 கூட்டணும். அப்ப 110. இங்க பாருங்க அரை வருஷம். அப்ப மேல என்ன வரும் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். யாரு சொல்றேன்னு பாப்போம். இங்க 110 மேல, இங்க 110, இங்க என்னன்னு வரும் மேல. எதையும் கூட்டணும். யாருக்கு இது விளங்கிக்கிட்டு பாப்போம். இங்க 100ன் மேல் 110, இங்க 100ன் மேல் 110, இங்க என்னன்னு வரும் 100ன் மேல் எத்தனை வரும் இங்க 105. ரைட், குட். யார் யார் விட சொன்ன மிச்சம் சந்தோஷமாயிக்குது. 2 பாய்ஸ் திவாசும் சாதுமா. ரைட், குட். புதுசா இந்த டேட்டா வந்த கிளாஸ்ல நீங்க 2 பேரும் டேட்டா வந்தீங்க. ஆனா விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. ரைட். இப்ப மெட்ஸ் கஷ்டமா உங்களுக்கு இல்ல இல்லையா? எங்க பிள்ளை விட்டுறீங்க நீங்க அவதானிக்கிறீங்க இல்லை. ஸ்கூலுக்கு போனாலும் 2 வேளாண் படிச்சுட்டு பாப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யற ஃப்ரெண்ட்ஸோட ஜோக் அடிக்கிறேன். அப்ப அங்கால திரும்பி பார்க்க அரைவாசி பேத்துரும். அப்ப எப்படி உங்களுக்கு மெட்ஸ் விளங்குற இல்லையா? எல்லாம் எங்க போனாலும் யாரு வச்சீங்க படிக்கிற இடத்துல மட்டும் நாங்க என்ன செய்யப்படாது ஜொல்லி டைப் ஆகிடப்படாது. படிக்கிற நேரம் படிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். வேற எதையும் நீங்க என்ன செய்யப்படாது அவதானிக்கப்படாது. ஏண்டா நீங்க அங்கிட்ட ஒரு வேலை பார்த்துக்கிட்டு வர நேரம் அவங்க முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லிட்டு பேத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யாது பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இது வந்துச்சுன்னு யோசிப்பீங்க. கஷ்டமாயிடும். அதனால நீங்க ஆன்லைன் கிளாஸ் படிச்சாலும் சரி, நேரடியா போய் படிச்சாலும், பிசிக்கலா படிச்சாலும் சரி, எல்லாம் படிப்பு தான். சோ முக்கியமான விஷயம் சொல்லித்தர படிச்சு முடியும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும் அங்க மட்டும்தான் போக்கஸ் ஆகிக்கணும். வேற எங்கேயும் பார்க்கப்படாது. என்ன சொல்றாங்கன்றது விளங்கினா உங்களுக்கு எதுவும் கஷ்டமாகாது. நிறைய பேர் விட்டு பிள்ளை நரவாசியை பாக்குற, அரவாசிக்கு வீட்டுல உள்ளவங்களோட பேசுற, இல்லாட்டி கிளாஸ்ல இருந்த கிளாஸ்மேட்ஸோட பேசுற, ஜோக் அடிக்கிற அப்படி கோட்ல படிக்கல அதுலயே அவங்களுக்கு. சோ அதனால இதை கொஞ்சம் அவதானிச்சிங்க. மிக முக்கிய மெட்ஸுக்கு இல்லையா, மெட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டெப்ஸ் விளங்காட்டி அடுத்த ஒன்றுமே விளங்காத மாதிரி தான். 40 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மீட்டிங் கட் ஆகுது. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எகெயின் ஜாயின் ஆகி வாங்க. சரியா? கிளியர் ஆகிக்குது தானே போர்டு எல்லாருக்கும் விளங்குது தானே? எஸ். அப்ப 105 வர எல்லாருக்கும் அந்த விட வந்தது. ஓகே. அங்க ஏன் 105 வந்தது? ஏன் 105 வந்துச்சு? யாருக்கு விளக்கம் சொல்லணுமா? ரைட். ஒன்று விட சொல்லிட்டேங்க 105 சரி. ஏன் 105 வந்தேன்னு சொல்லி சரி ஐடியா ஆகிக்கிட்டா யாருக்காலும்? ஒரு வருஷம் எஸ். திவா சொல்றது என்னதோ, ஆனா எனக்கு என்ன செய்தில்ல கிளியரா இல்ல. உங்களோட கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூன்னு நினைக்கிறதுனாலதான் கிளியர் இல்லாம இருக்குது. சோ மத்தவங்க சரி சொல்லுங்க பார்ப்போம். ஏன் 105 போட்டு இங்க எல்லாம் 10% தான் 100ஓட கூட்டினோம். 100 பத்தி யோசிக்காதுங்க. மொத்த தொகை காண்றதால 100ஓட கூட்டுங்க அந்த வட்டி சதவீதத்தை. ஏன்னா மொத்தம் தானே காணப்படுறதுனால 100 விட்டுட்டு யோசிங்க. இங்க 10, இங்க 10, இங்க 5, இங்க 100ஓட 10 கூட்டினோம், இங்க 100ஓட 10 கூட்டினோம், இங்க 100ஓட 5 கூட்டிக்கிறோம். அப்ப ஏன் இங்க 5 கூட்டினோம், மத்த 2 இடத்துலயும் 10 கூட்டிக்கிறோம். அதுக்கான ரீசன்
என்ன ரீசன், என்ன காரணம்? அது வந்து அரை மாசம் எங்களுக்கு